உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். அதாவது உண்மையை பேசுகின்றவர்கள் உள்ளத்தில் உள்ள அறிஞர் பெருமக்கள் உயர்ந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். உண்மையில் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் உலக பொதுமறை என்று வள்ளுவத்தை நாம் சொல்லுகின்றோம். திருக்குறள் சொல்லாத செய்திகளே கிடையாது. அது வாழ்வியலோடு ஒத்து போகிறதா என்று பார்த்தால் நிறைய கதைகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, அதுதான் இன்னைய முத்தமிழ் பார்வை. நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 1926 அண்ணல் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் அதை வலு சேர்ப்பதற்காக தமிழகம் வருகின்றார். அப்படி தமிழகம் வருகின்ற பொழுது கோவை மாநகரத்துக்கு செல்லுகின்றார். அங்கே கோவைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே டாக்டர் ஆர்.கே. சண்முகம் அப்படிங்கிற ஒரு வீட்டில் தங்குறார். அப்போ அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், காந்தியடிகள் நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ சண்முகம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆனால் காந்தியடிகளுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு கீழே காந்தியடிகள் அவர்கள்ட்ட உங்களுடைய கையெழுத்து இதில் வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே காந்தியடிகள் சொல்றாங்க, இதுல நான் கையெழுத்து போடுறதா இருந்தா எனக்கு நீ அதிக சன்மானம் தர வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. உடனே சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, சரி நான் தர்றேன், ஆனா எவ்வளவு அப்படின்னு கேட்கிறார். அதற்கு காந்தியடிகள் சொல்றாங்க, நான் உன்னிடம் கேட்பது பணம் அல்ல, வாக்குறுதி அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன வாக்குறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவர்கள் யோசிக்கிறாங்க. அப்ப காந்தியடிகள் சொல்றாங்க, தினமும் அரை மணி நேரம் கயிறாட்டையால் நூல் நூற்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாங்க. இதற்கு எனக்கு நீ உத்தரவாதம் தர வேண்டும், தந்தால் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சற்று நேரம் யோசித்து விட்டு உடனே ஆர்.கே. சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, ஐயா மன்னிக்க வேண்டும், என்னால் கயிறாட்டையால் நூல் நூற்க முடியாது என்று வருத்தத்தோடு தன்னுடைய கருத்தை அவரிடத்தில் சொல்லுகின்றார். உடனே அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, நான் உன்னை பாராட்டுறேன். ஏனென்றால் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை விட செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு உண்மையை என்னிடத்தில் ஒத்துக்கொண்ட காரணத்தினால் உன்னை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு அண்ணல் காந்தியடிகள் வெகுவாக அவரை பாராட்டுகிறார். அப்போ உடனே சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, நான் தான் உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அப்ப நீங்க கையெழுத்து போடலாம்ல அப்படின்னு காந்தியடிகள்கிட்ட கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றார், போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தில் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் கையெழுத்திட்டாராம். யோசிச்சு பாருங்களேன், இவர் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் காந்தியடிகளுக்கு தெரிய போறதில்லை. ஆனாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை என்ற எண்ணம் நெஞ்சில் குத்திக்கிட்டே இருக்கும். காந்திகிட்ட சொல்லிட்டோம், நம்ம செய்யலையே, பொய் சொல்லிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் நேருக்கு நேராக அந்த உண்மையை சொல்லிவிட்டால், நான் சொல்லிவிட்டேன், என்னால் முடிந்தது என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் என்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இல்லையா? இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்றார். உண்மையை பேசுகின்றவர்கள் உயர்ந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த சின்ன செய்தி எப்படி இருந்துச்சு? உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.